ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம எதை பற்றி பேச போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ரிஃபைனரியில் ஒரு டெட்லி கேஸஸ் இருக்குது. அந்த டெட்லி கேஸஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ரொம்ப அவேர்னஸ் இருக்காது. ஏன்னா இது வந்து நிறைய இடத்துல யூஸ் பண்ணுவோம். இது வந்து டெட்லி கேஸஸாகவே நம்மளுக்கு தெரியாது. ஆனால் இந்த கேஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கேஸ்னால நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா இறந்துருக்காங்க. அது என்ன கேஸு, அந்த கேஸில் என்ன அசாடஸ் இருக்குது, அதனால யார் யார் எப்படி எப்படி இறந்தாங்கன்னு சொல்லிட்டு ஒரு இன்சிடென்ட் மூலமாக நான் வந்து உங்களுக்கு சொல்கிறேன். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற நோட்டிஃபிகேஷனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு கிடைக்கும். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ ரிஃபைனரி எடுத்துக்கிட்டிங்கன்னு வைங்களேன், அங்கே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பாய்சனஸ் டெட்லி கேஸஸ் வந்து இருக்கும். எக்ஸாம்பிள்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா H2S கேஸ் இருக்குது, அமோனியா கேஸ் இருக்குது, கார்பன் மோனாக்சைடு இருக்குது. இப்படி வந்து நிறைய கேஸஸ் வந்து இருக்குது. இந்த மாதிரி க்ரூடு ப்ளஸ் இந்த கேஸஸ் இருக்கக்கூடிய கண்டாமினேஷனை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து டீகண்டாமினேட் பண்ணுவோம். இந்த டீகண்டாமினேட் பண்ணுறது வந்து என்ன பண்ணுவோம்னு பார்த்தீங்கன்னா பர்ஜிங் கொடுப்போம். எதை வச்சு பர்ஜிங் கொடுப்போம்னு பார்த்தீங்கன்னா நைட்ரஜன் வச்சு தான் பர்ஜிங் கொடுப்போம். இந்த நைட்ரஜன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நிறைய இடத்துல வந்து டீகண்டாமினேஷன் பண்ணுறதுக்கு தான் பயன்படுத்தப்படுது. இது ஒரு யூசர் ஃப்ரெண்ட்லி கேஸ்ன்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? இந்த கேஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய டெட்லி கேஸஸாகவும் சில இடங்களில் ஆக்ட் ஆகும். அது எந்தெந்த இடத்துல எப்படி எப்படி வந்து ஆக்ஷன் நடந்துச்சுங்கிறத நம்ம இப்போ பார்க்கலாம். நார்மலாக வந்து பார்த்தீங்கன்னா நம்முடைய எர்த்தில் வந்து இருக்கக்கூடிய ஏரில் 78% வந்து நைட்ரஜனும், 21% வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சிஜனும், அப்புறம் 1% வந்து அதர் கேஸஸும் மிக்ஸ் ஆகிருக்கு. இதில் மேக்ஸிமம் இருக்கக்கூடிய கேஸ் வந்து பார்த்தீங்கன்னா நைட்ரஜன். இதனாலேயே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து நைட்ரஜன்னா ரொம்ப வந்து நம்ம வந்து பாய்சனஸ் கேஸாகவோ இது ஒரு டெட்லி கேஸாகவோ கன்சிடர் பண்ண மாட்டோம். ஆனால் ரிஃபைனரியில் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு டெட்லி கேஸஸாக வந்து ஆக்ட் ஆகுது. அது என்னங்கிறத பார்க்கலாம். நம்ம பிளான்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா ஷட் டவுன் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இந்த எல்லா வெசலையும் இல்லை எல்லா ரியாக்டர்ஸ் எல்லா எக்யூப்மெண்ட்டையும் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பர்ஜிங் பண்ணுவோம். இந்த பர்ஜிங் வந்து என்ன பண்ணுவோம்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நைட்ரஜன் கேஸ் வச்சு பர்ஜிங் பண்ணுவோம். நைட்ரஜன் கேஸை வச்சு பர்ஜிங் பண்ணதுக்கப்புறம் டீகண்டாமினேட் பண்ணுவோம். டீகண்டாமினேட் பண்ணிவிட்டு நம்ம என்ன செக் பண்ணுவோம், எல்இஎல் செக் பண்ணுவோம், அப்புறம் H2S எவ்வளோ இருக்குன்னு செக் பண்ணுவோம், அப்புறம் CO% எவ்வளோ இருக்குன்னு செக் பண்ணுவோம், அப்புறம் ஆக்சிஜன் எவ்வளோ இருக்குன்னு செக் பண்ணுவோம். ஓகேங்களா? இதெல்லாம் செக் பண்ணதுக்கு அப்புறம் தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து உள்ளே போவோம். இதே இது பார்த்தீங்கன்னா சில ரியாக்டர்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா இனடேஷன் பண்ணுறதுக்காக வேண்டி நைட்ரஜன் கொடுப்பாங்க. ஆனால் அந்த ஒர்க்கு அந்த எக்யூப்மெண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு மெயின்டெனன்ஸ் எடுக்காத பட்சத்தில் அந்த இனடேஷனில் இருக்கக்கூடிய கேஸ் வந்து அப்படியே தான் இருக்கும். அதாவது பியூர் க்ளீன் பண்ண மாட்டாங்க. அதை வந்து ஜஸ்ட் இன்விடேஷன் பண்ணிவிட்டு வெண்டிலேஷன் வைக்காததுனால உள்ளே வந்து கேஸ் வந்து அக்குமுலேட் ஆகிருக்கும். ஓகேங்களா? இப்போ என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ரியாக்டருடைய டாப் ஓவர் ஹெட் இது வந்து பார்த்தீங்கன்னா 30 இன்ச்சு ஓவர் ஹெட் லைனு. இந்த ஓவர் ஹெட் லைனை வந்து பார்த்தீங்கன்னா இவங்க வந்து ஸ்பூல் பீஸை ட்ரா பண்ணியிருக்காங்க. ட்ரா பண்ணிவிட்டு ரீஇன்ஸ்டாலேஷன் பண்ணும்போது நடக்குது. அப்போ என்ன நடந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா இந்த ட்ரா பண்ணும்போது இந்த வெசலுடைய டாப்பில் வந்து பார்த்தீங்கன்னா போல்ட்டை வந்து க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே வந்து கார்ட்போர்டை வச்சு ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு மாஸ்கிங் டேப் போட்டு லாக் பண்ணியிருக்காங்க. இதை வந்து ரீஇன்ஸ்டாலேஷன் பண்ணுறதுக்கு பர்மிட் வந்துடுச்சு. பர்மிட்டில் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பக்காவாக இருக்குது. ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாஸ்கிங் டேப் போட்டு சுற்றி வச்சுருக்காங்க பார்த்தீங்களா கார்ட்போர்டு, அதை வந்து ரிமூவ் பண்ணுறாங்க. ரிமூவ் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா டேப் இருக்குது பார்த்தீங்களா மாஸ்கிங் டேப்பு, அந்த ரோல் வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே விழுந்துருது. இந்த ரோல் வந்து உள்ளே விழுந்துருச்சுன்னா நம்ம வந்து பாக்ஸை பண்ண முடியாது. அதை எடுக்காமல் பாக்ஸை பண்ண முடியாது. அதனால என்ன பண்ணணும், அதை எடுக்கணும். அந்த ஒர்க்குக்கு வந்து என்னெல்லாம் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 2 பேர் அந்த ஒர்க்குக்கு வந்து இனிஷியலாக போயிருக்காங்க. அப்போ இந்த கார்ட்போர்டை வந்து ரிமூவ் பண்ணிட்டு வெளியே வரும்போது என்ன ஆகுதுன்னா அந்த மாஸ்கிங் டேப் ரோல் வந்து உள்ளே விழுந்துருது. அப்போ இது வந்து வெளியில் தெரிஞ்சிடுச்சுன்னா பெரிய பிரச்சனையாகும். அப்போ என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்குள்ளேயே டிஸ்கஷன் பண்ணுறாங்க. அவங்களுக்குள்ளேயே டிஸ்கஷன் பண்ணிவிட்டு என்ன பண்ணியிருக்காங்க, உள்ளே இறங்கி எடுக்க ட்ரை பண்ணியிருக்காங்க. ட்ரை பண்ணோன்னே என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா அவங்க வந்து 2 பேருமே கொலாப்ஸ் ஆகி கீழே வந்து உள்ளே விழுந்து இறந்துருக்காங்க. ஓகேங்களா? ஆளுங்களை காணலன்னு சொல்லிட்டு அப்புறம் ரெஸ்கியூ டீம் கொடுத்து அவங்க வந்து பார்த்ததுக்கப்புறம் தான் தெரிஞ்சு அவங்க 2 பேரும் இந்த ரியாக்டருக்குள்ளே கொலாப்ஸ் ஆகி இறந்துருக்காங்கங்கிறது. அப்போது இதுக்கு ஒரு இன்வெஸ்டிகேஷன் வச்சாங்க. இவங்க வந்து எதனால உள்ளே போயிருப்பாங்க, எப்படி உள்ளே போயிருப்பாங்கன்னு சொல்லிட்டு பார்க்கலான்னு சொல்லிட்டு இன்வெஸ்டிகேஷன் வச்சாங்க. அந்த இன்வெஸ்டிகேஷன் ரிப்போர்ட்டில் வந்து என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்பூல் பீஸ் வந்து 30 இன்ச்சு ஸ்பூல் பீஸு, இதோடைய டாப்பில் இருக்கக்கூடிய போல்ட்டை வந்து ஆல்ரெடி க்ளீன் பண்ணி வச்சுருக்காங்க. இதில் கார்ட்போர்டு வந்து மாஸ்கிங் டேப் ஒட்டி வச்சிருக்கனால இந்த டேப் ரோல் வந்து உள்ளே விழுந்திருக்கும். இந்த டேப் ரோலை வந்து எடுக்கிறதுக்கு வந்து இவங்க என்ன பண்ணியிருப்பாங்கன்னா
இதே இது சூப்பர்வைசர்ட்டையோ இல்லை ஆப்ரேஷன்லையோ இல்லை கிளைண்ட்லேயோ நீங்கள் சொல்லியிருந்தீங்கன்னா டைம் ஆகும். அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே வந்து இறங்கி அதுக்குள்ள பர்மிட் போட்டு எடுத்து தான் செய்யணும். இதே இது நம்ம வந்து ட்ரை பண்ணலாம்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணியிருக்காங்க. என்ன பண்ணியிருக்க சான்சஸ் இருக்குன்னு சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஹோல்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, 30 இன்ச்சு ஃப்ளாஞ்ச் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஃப்ளாஞ்சோடைய எட்ஜில் நின்றுக்கிட்டு கீழே வந்து காலை வந்து உள்ளே போட்டுக்கிட்டு ஒரு பெரிய நீளமான ஒயரை வச்சு அவங்க வந்து தட்டி தட்டி எடுத்துருக்கலாம், எடுக்க ட்ரை பண்ணியிருக்கலாம். அப்போ வந்து என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, அந்த சரௌண்டிங் ஃபுல்லாகவே வந்து நைட்ரஜன் கேஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அக்குமுலேட் ஆகி அவங்க வந்து உள்ளே விழுந்துருக்கலாம். ஏன்னா அந்த எக்யூப்மெண்ட்டில் நைட்ரஜன் வந்து இனடேஷனுக்கு கொடுத்துருக்காங்க. பர்மிட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இனடேஷன் கொடுத்துருக்குன்னு சொல்லி டிக் பண்ணியிருக்காங்க. இந்த இதுலேயும் இவங்க வந்து செக் பண்ணாமல் என்ன பண்ணியிருக்காங்கன்னா இந்த மாதிரி பண்ணியிருக்காங்க. இதில் சைன் போர்ட்ஸ் வர இருந்திருக்குது. நைட்ரஜன் சரௌண்டிங் சொல்லி கொடுத்துருக்காங்க. டு நாட் என்ட்ரி, கன்ஃபைன் ஸ்பேஸ்ன்னு சொல்லியும் கொடுத்துருக்காங்க. இதையும் மீறி இவங்க என்ன பண்ணியிருப்பாங்க, ஒன்ஸு கீழே வந்து அந்த எட்ஜில் போய் நின்று உள்ளே உட்காந்துருந்துட்டு வெளியே உட்காந்துருந்துட்டு உள்ளே வந்து அவங்க வந்து பார்த்து எடுக்க ட்ரை பண்ணியிருக்கலாம். அந்த டைம் என்ன ஆகும், ரொம்ப நேரமாக ட்ரை பண்ணி வராதனால அந்த நைட்ரஜன் சரௌண்டிங்கில் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து லோ ஆக்சிஜன் டெஃபிஷியன்சினால இவங்க கொலாப்ஸ் ஆகி உள்ளே விழுந்திருக்கலாம். உள்ளே விழுந்ததில் வந்து ப்ராப்ளம் வந்திருக்கும். இது வந்து ஒருத்தர் உள்ளே விழுந்தவொடனே இன்னொருத்தர் அவரை காப்பாற்றலாம்னு சொல்லிட்டு டக்குன்னு உள்ளே இறங்கியிருப்பார், அவரும் கொலாப்ஸ் ஆக சான்சஸ் இருக்குன்னு சொன்னாங்க. இது வந்து ஒரு இதில் வந்து அவங்க சொல்லியிருந்தாங்க. அடுத்த சான்ஸ் என்னன்னு சொல்லியிருந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து 5 ஃபீட்டு தான் ஹைட் இருந்துச்சு. அப்போ 5 ஃபீட்டுன்னு சொல்லும்போது டக்குன்னு உள்ளே இறங்கிட்டு எடுத்துகிட்டு வந்துடலான்னு சொல்லி போயிருக்கலாம். ஆனால் உள்ளே வந்து நைட்ரஜன் வந்து ஃபுல்லாக வந்து அக்குமுலேட் ஆகி இருக்கிறதுனால உள்ளே போன ஒரு சில செகண்ட்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா அவங்க வந்து கான்ஷியஸை இழந்து உள்ளே விழுந்திருக்கலாம். அப்போ வந்து உள்ளே போனால் வெளியே வரலையான்னு சொல்லிட்டு பார்க்கும்போது உள்ளே கொலாப்ஸ் ஆகி விழுந்திருக்கிறத பார்த்து இவரும் உள்ளே இறங்கி அவரை காப்பாற்ற ட்ரை பண்ணிக்கலாம். இவரும் வந்து கொலாப்ஸ் ஆக வாய்ப்பு இருந்திருக்கு. இந்த 2 சான்சஸ்ஸு இதுக்கு வந்து இருக்குது. இதில் ஏதாவது ஒரு சான்சஸில் தான் அவங்க வந்து விழுந்திருக்க வாய்ப்பு இருக்குது. அதனால தான் இறந்துருக்காங்கன்னு சொல்கிறாங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா முதல்ல வந்து ரெஸ்கியூ டீமுக்கு இன்ஃபார்ம் பண்ணோன்னு ரெஸ்கியூ டீம் வந்து பார்க்குறாங்க. பார்த்த உடனே பார்த்தீங்கன்னா அவங்க உள்ள 2 பேர் வந்து இறந்துக்கிறதுனே அவங்க வந்து டெஸ்ட் பண்ணுறாங்க. டெஸ்ட் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எல்இஎல் வந்து 0 இருக்குது, CO வந்து 0 இருக்குது, H2S வந்து 0 இருக்குது. ஆனால் ஆக்சிஜன் வந்து பார்த்தீங்கன்னா 1% தான் இருக்குது. அப்போது ஃபுல் அண்ட் ஃபுல்லி வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஏரியா ஃபுல்லாக நைட்ரஜன் கேஸ் வந்து ஸ்ப்ரெட் ஆகிருக்கு. அப்போ ஆக்சிஜன் டிஃபிஷியன்சியான ஒரு சரௌண்டிங். இந்த ஆக்சிஜன் டிஃபிஷியன்சி சரௌண்டிங்கில் வந்து அவங்க உள்ளே வந்து போகிறதுனால அவங்களுக்கு சுவாசிக்க ஆக்சிஜன் சஃபிஷியண்டான ஆக்சிஜன் இல்லாதனால அவங்க வந்து இறந்துருக்காங்க. ஓகேங்களா? இந்த கேஸ் ஸ்டடியில் வந்து என்ன சொல்கிறோன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து எப்போவுமே ஒரு மெயின்டெனன்ஸ் ஜாப் எடுக்கும்போது சரி, எந்த ஒரு ஒர்க்குக்கு நீங்கள் ரெஃபைனரி எக்யூப்மெண்ட்டுக்குள்ளே போனீங்கனாலும் சரி, அந்த எக்யூப்மெண்ட்டில் இருக்கக்கூடிய சைனேஜை வந்து ஃபாலோ பண்ணுங்கள். 2வது டாக்ஸிக் கிளிப் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இம்பார்ட்டண்ட்டானது. அது வந்து ஒரு மேண்டேட்டரி திங்ஸு. அது இல்லாமல் நீங்கள் வந்து ரிஃபைனரிக்குள்ளே என்ட்ரு ஆகக்கூடாது. 3வது உங்கள் ஒர்க்கை தவிர வேறு எந்த ஒர்க்கையுமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து இன்வால்வ் ஆகக்கூடாது. அப்படி அந்த ஒர்க்கில் வந்து எதாவது ப்ராப்ளம் வந்துச்சுன்னா அதுக்கு என்ன ப்ரொசீஜரோ அதை ஃபாலோ பண்ணணும். 2வது என்ன ஒரு ப்ராப்ளம் வந்தாச்சுனாலும் சரி, நம்மளாம் ஒரு டிசிஷன் எடுக்காமல் நம்ம சுப்பீரியருக்கு இன்ஃபார்ம் பண்ணிவிட்டு நம்ம வந்து பார்த்திங்கன்னா அவங்களுடைய கைடன்ஸில் அஸ் பர் ப்ரொசீஜர் கம்பெனி என்ன கொடுத்துருக்காங்களோ அதை ஃபாலோ பண்ணி போயிருக்கலாம். இந்த 2 ஒர்க்கர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா டேப் தான் கீழே விழுந்துச்சு. இந்த டேப் கீழே விழுந்துச்சு, அதை எடுக்கிறதுக்காக வேண்டி உள்ளே போயிட்டு இவங்க 2 பேர் இறந்துருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா அந்த டேப் கீழே விழுந்துருச்சு, அதை வந்து எடுக்கணும். இது வந்து ஒரு 5 நிமிஷம் ஆகும், ஒரு 5 மணி நேரம் ஆகும், இல்லை மேக்ஸிமம் ஒரு 10 மணி நேரம் ஆகும். இதனால் உங்களுக்கு வந்து டிலே ஆகும். என்ன பண்ணுவாங்க, மேக்ஸிமம் போயிடுச்சுன்னா திட்டுவாங்க. ஓகேங்களா? இதனால் இவங்க வந்து இதை பயந்துக்கிட்டு உள்ளே இறங்கினாங்க, இறந்துட்டாங்க. ரிஃபைனரியை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு ஜாப்னாலும் சரி, எந்த ஒரு ஆக்டிவிட்டிஸ்னாலும் சரி, உங்களுக்கு வந்து சின்னதாக தான் தெரியும், ஆனால் அதோடைய விளைவு வந்து ரொம்ப பெருசாக இருக்கும். அதனால தான் இந்த மாதிரி ஏரியாவில் ஒர்க் பண்ணும்போது நீங்கள் வந்து எப்போவுமே ஒரு என்ன எஸ்ஓபி இருக்கோ அதை ஃபாலோ பண்ணுங்கள். இது வந்து பார்த்திங்கன்னா நைட்ரஜன் கேஸ். இந்த நைட்ரஜன் கேஸ் வந்து பார்த்திங்கன்னா நிறைய இடத்துல வந்து உங்களுக்கு வந்து டீகண்டாமினேஷன் பண்ணதுக்கு வேண்டி யூஸ் பண்ணுவாங்க. அப்புறம் வந்து ஃபயர் ப்ரொடெக்ஷனுக்கு வேண்டி யூஸ் பண்ணுவாங்க. ஓகேங்களா? இது வந்து பார்த்திங்கன்னா நிறைய இடத்துல வந்து நைட்ரஜன் வந்து கேஸ் வந்து யூஸ் பண்ணுவோம். யூட்டிலிட்டி பாயிண்டில் நைட்ரஜன் கேஸ் வரைக்கும் நம்ம வந்து அந்த அளவுக்கு இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஹசாரஸ் இல்லாத ஒரு கேஸ் தான். ஆனால் இந்த ஏரியாவில் வந்து பார்த்திங்கன்னா நைட்ரஜன் என்ரிச்மெண்ட் ஆகிடுச்சு. நைட்ரஜன் என்ரிச்மெண்ட் ஆகும்போது என்ன ஆகுதுன்னு பார்த்திங்கன்னா ஆக்சிஜனுடைய லெவல் வந்து டிக்ரீஸ் ஆகிடுச்சு.
ஆக்சிஜன் டெஃபிஷியன்சி ஆனதுனால நம்மளால் சுவாசிக்க முடியாது. ஆக்சிஜன் டெஃபிஷியன்சி ஆகி நம்மளோட சுவாசிக்க முடியாதனால அன்கான்ஷியஸ் ஆகி அவங்க வந்து இறந்துடுறாங்க. இதுதான் வந்து பார்த்திங்கன்னா இந்த கேஸில் நடந்திருக்கு. ஓகேங்களா? அப்போது நம்ம பிளான்ட்டுக்குள்ளே போயிட்டு எந்த ஒரு ப்ராப்ளம்னாலும் சரி அதை வந்து நம்ம சுப்பீரியருக்கு இன்ஃபார்ம் பண்ணணும். ஆஸ் பர் த கம்பெனி ப்ரொசீஜர் நம்ம ஃபாலோ பண்ணணும். 3வது வந்து டாக்ஸிக் லிப் மேண்டேட்டரி, அது இல்லாமல் போகக்கூடாது. 5வது மெயினாக பர்மிட்டில் வந்து பார்த்திங்கன்னா அதில் வந்து எக்யூப்மெண்ட்டில் வந்து நைட்ரஜன் இனடைசேஷன் சொல்லிட்டு காலத்தில் டிக் பண்ணியிருக்காங்க. அதை வந்து பார்க்கல. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு தப்பு. ஏன்னா கையில் பர்மிட் இருக்குன்னா பர்மிட்டில் என்னென்ன இருக்குதுன்னு சொல்லிட்டு ஃபுல்லாக பார்க்க வேண்டியது நம்மளுடைய பொறுப்பு. அதை ஒரு வேளை இருந்தாங்கன்னா கூட உள்ளே இறங்கியிருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. அந்த சுற்றி வந்து பார்த்திங்கன்னா சைன்போர்டு இருக்குது. நைட்ரஜன் இனடைசேஷன் சொல்லி கொடுத்துருக்காங்க. 2வது பார்த்திங்கன்னா கன்ஃபைன் ஸ்பேஸ்ன்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அப்புறம் பேரிகேஷன் போட்டிருக்காங்க. இவ்வளோத்தையும் மீறி உள்ளே இறங்கியிருக்காங்க. இது வந்து ஒரு சேஃப்டி வயலேஷன். ஓகேங்களா? பர்மிட்டு பார்க்கல, இது சைன்போர்டு இருந்தும் உள்ளே இறங்கியிருக்காங்க. ஓகேங்களா? இது வந்து நம்ம வந்து சேஃப்டி நெக்லிஜியன்ஸில் தான் சொல்லி ஆகணும். 2வது லேக் ஆஃப் ட்ரைனிங்கு, லேக் ஆஃப் அவேர்னஸ். இதனாலையும் இவங்க வந்து பார்த்திங்கன்னா அவங்களுடைய உயிரை, விலை மதிக்க முடியாத உயிரை வந்து இழந்திருக்காங்க. ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து ஒரு பிளான்ல நடந்த இன்சிடெண்ட்டு. இந்த இன்சிடெண்ட் மூலமாக நீங்கள் உங்கள் பிளான்ட்டில் எந்த மாதிரி இருக்கணுங்கிறத பார்த்துக்கோங்க. எதனால் சொல்கிறோன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கும் ஒரு ஃபேமிலி இருக்குது. அதனால் வந்து பார்த்திங்கன்னா அந்த எந்த ஒர்க்கு பண்ணுறோமோ அதை சேஃபாக பண்ணிவிட்டு நம்ம சந்தோஷமாக நம்ம ஃபேமிலி கூட ஸ்பெண்ட் பண்ண முடியும். இல்லை நீங்கள் வந்து சேஃப்டியை வந்து வயலேஷன் பண்ணிங்கன்னா சஃபர் ஆகக்கூடியது உங்கள் ஃபேமிலி தான். ஓகேங்களா? இது வந்து யாரையுமே பயமுறுத்துறதுக்கோ எதுவுமே கிடையாது. ஒவ்வொரு பிளான்ட்லேயும் ஒவ்வொரு ஆளுங்க செய்யக்கூடிய தவறுனாலையும் எக்யூப்மெண்ட் ஃபெயிலியர்னாலையும் என்னென்ன ப்ராப்ளம் வருதுங்கிறது தான் இந்த கேஸ் ஸ்டடியில் வந்து நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்ருக்கிறேன். உங்களுடைய ஆதரவு எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு இதில் என்னுடைய பிளானில் நடந்த விஷயங்களையும் சொல்கிறேன். அதுக்கப்புறம் நிறைய இடத்துல நடக்கக்கூடிய விஷயங்களையும் சேர்த்து உங்களுக்கு வந்து நான் வந்து கேஸ் ஸ்டடி தரேன். ஓகேங்களா? இது பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நான் இந்த வீடியோ பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு இந்த வீடியோவுடைய கமெண்டில் வந்து மென்ஷன் பண்ணுங்கள். நம்ம சேனல் நீங்கள் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வேறொரு வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ.